SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. வேலூர் மாவட்டம் கனியம்பாடியில் 300க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் உள்ளன. சூளை உரிமையாளர்களிடம் தாவேகாவின் கனியம்பாடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் மாமூல் கேட்டு மிரட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. காலங்காலமா செங்கல் 10 தலைமுறை எங்க ஊர்ல செங்கல் தொழில் நடந்துருக்குது. சமீப காலமா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து பர்மிட் மண்ணு போட்டு வந்த லாரியை தாசில்தார்கிட்ட வந்து மடக்கினாங்க. பர்மிட் மண்ணு மடக்கிறதுக்கு தாசில்தார்கிட்ட வந்து மடக்கிட்டு நாங்க ஆளுங்க வச்சு எங்களுக்கு மாசம் 1 லட்ச ரூபா மாமூல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிம்பாடி விஜய் ஒரு லாரிக்கு 1 லட்ச ரூபா மாமூல் கொடுங்க மாசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனிம்பாடில ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் வந்து கேட்டாரு. ஒரு லாரியார்கிட்ட மொத்த லாரியார்கிட்டையும் ஆள் விட்டு கேட்டாங்க. அதுக்கான ஆதாரம் வந்து எங்க கிட்ட இருக்குது. தேவையான நேரத்தில் அந்த ஆதாரத்தை கண்டிப்பா கொடுப்போம். நாங்க வந்து பொய்யோ இதோ சொல்ல கண்டிப்பா ஆதாரம் வந்து எங்க கிட்ட இருக்குது. அதே மாதிரி நாங்க வந்து கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். கொள்ளையடிக்கல, திருல, ஜூதம் இல்ல, செம்மரக்கட்டை ஓட்டல, அப்படி நேர்மையா வந்து பேசுறேன். நான் வந்து ஜூதம் தான் சம்பாதிச்சேன், செம்மரக்கட்டையில தான் சம்பாதிச்சேன். நாங்க மண்ணே கூட ஓட்டாது விடுறோம். திட்டு மண் ஓட்டன்னு சொல்றான்ல, மண்ணே ஓட்டாது விடுறோம். நான் நேர்மையா சம்பாதிக்கிறேன். என் சொத்து மொத்தம் ரோட்ல தான் குத்துரு சொல்லு, நாளைக்கே விட்டுறோம். ஒன்றிய செயலாளர் மீது சூளை உரிமையாளர்கள் கிராம மக்கள் சார்பில் சில நாட்களுக்கு முன்பு வேலூர் தாலுகா போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் சூளை உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். பின்னர் கனியம்பாடி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் ஆர்டிஓ செந்தில்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினார். புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இது தொடர்பாக பேசிய ஆர்டிஓ, விஜயகுமார் மீதான புகாருக்கு ஆதாரம் இருப்பதாக மக்கள் கூறினர். அதை கேட்டுள்ளோம். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். இதையடுத்து மக்கள் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் மாமூல் வாங்கியதாக சொல்லப்பட்ட விஜயகுமாரை கட்சியிலிருந்து நீக்கி தமிழக வெற்றிக் கழகம் அதிரடி காட்டியுள்ளது. இது தொடர்பாக தாவேகா வெளியிட்ட அறிக்கையில், கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்பட்ட கனியம்பாடி ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் அவர் வகித்து வந்த பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறார் என்று கூறியுள்ளது.